கவின் ஆணவ படுகொலை வழக்கு தொடர்பாக இன்று குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. கைதான சுர்ஜித் தந்தை சரவணன், தாய் மற்றும் உறவினர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்த விசாரணையோட விவரங்கள் என்ன? இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது? விவரங்கள். நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கொலை செய்த வழக்குல சுர்ஜித், அவரது தந்தை சரவணன் மற்றும் அவரது தாய் கிருஷ்ணகுமாரி, அவர்களது உறவினர்கள் ஜெயபால் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் 800 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை கடந்த அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 3வது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படாமல் இருந்த நிலையில நீதிமன்ற உத்தரவின்படி அவர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த சூழல்ல 4 பேரும் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டனர். நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில அவர்களுக்கான இந்த குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை, அதாவது இருதரப்பு சாட்சியங்களையும் விசாரிப்பதற்கான முதற்கட்டமாக அந்த குற்றப்பத்திரிகை நகல் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கமான ஒன்று. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 800 பக்கம் சிபிசிஐடி போலீசாரால பக்கம் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கொலை வழக்கு தொடர்பாக 32 சாட்சியங்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போல சிசிடிவி கேமரா பதிவுகள், அறிவியல் மற்றும் தடை அறிவியல் ஆவணங்கள் என பல்வேறு சாட்சியங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த ஆவணங்கள் இந்த குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல கவினுடைய காதலியுடைய அந்த வாக்குமூல பதிவு உள்ளிட்ட ஒரு 83 நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழல்ல தான் தற்போது அந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட அந்த ஆவணங்களின் அடிப்படையில குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகள் தொடர்பாகவும் அதே போல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் செய்த குற்றங்கள் தொடர்பாகவும் ஒரு 800 பக்க குற்றப்பத்திரிகை கடந்த அக்டோபர் மாதம் சிபிசிஐடி போலீசாரால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில தற்போது இந்த 4 குற்றவாளிகளுக்கும் அந்த குற்றப்பத்திரிகையுடைய நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி முதல் இந்த வழக்கு விசாரணை, சாட்சியங்கள் ஆஜராகி அந்த வழக்கு விசாரணை உள்ளிட்டவைகள் நடைபெறும் என நீதிமன்ற தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில பலத்த பாதுகாப்போடு மீண்டும் அவர்கள் பாளையங்கோட்டை மத்திய சிறை மற்றும் குக்கரோலம் கிளை சிறைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.